Hi students, welcome to Max Bank. Next நம்ம 12th question பார்க்கலாம். 12th question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The perimeter of the triangle with vertex 0,4 0,0 3,0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோட perimeter find பண்ண சொல்றாங்க. இதான் 12th question. அப்ப நமக்கு ஒரு figure draw பண்ணிக்கலாம். draw பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் 0,0 எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது 0,0. இப்போ எது கன்வீனியன்ட்டா இருக்கோ மார்க் பண்ணிக்கங்க. அப்ப இது 0,0 மார்க் பண்ணீங்கன்னா சோ இந்த பாயிண்ட் 0,4. அப்ப இன்னொரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க 3,0. செக் பண்ணிக்கங்க பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கா அப்படினு சொல்லிட்டு எஸ். அப்ப உங்களோட பாயிண்ட் 3,01 0,01 இப்ப 0,41. அப்ப பெரிமீட்டர் அப்படினு கேட்டாங்க அப்படினா நம்ம இந்த மூணு சைடுக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சரை ப்ளஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிமீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும் நமக்கு. இந்த இடத்துல எழுதிக்கலாம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √(x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது x1, இந்த இடத்துல y1, இதை x2 y2 மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன வரும் பார்க்கலாம் உங்களுக்கு. இப்ப x2ங்கிறது என்ன 3 - 0 whole square. அப்ப இங்க உங்களுக்கு y2 அப்படிங்கிறது 0. அப்ப 0 - 4 the whole square. அப்ப இதோட ஆன்சர் என்ன உங்களுக்கு √9 + 16. அப்ப 9 + 16 என்ன 25. அப்ப √25ங்கிறது 5 ஆகும். அப்ப இந்த சைடு இருக்கக்கூடியது 5. நெக்ஸ்ட் இந்த சைடு அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணலாம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு. அப்ப இதை பண்ணோம்னா இது x1, இதை y1 மார்க் பண்ணிக்கோங்க, இதை x2 y2 மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல 3² வரும் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் 0வா இருக்கு. அப்ப இந்த இடத்துல மட்டும் 3 - 0. அப்ப இந்த டேர்ம் 0வா தான் இருக்கும். அப்ப ஆன்சர் √3². அப்ப ஆன்சர் √9. அப்ப ஆன்சர் 3. அப்ப இந்த சைடு ஆன்சர் 3. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சைடு என்ன வருதுன்னா இதே மாதிரி பாருங்க. இங்க என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 4² இருக்கும். அப்ப 4²ங்கிறது 16. அப்ப √16 4 வருது. அப்ப இந்த சைடு 4 இங்க உள்ள மார்க் பண்ணிக்கலாம். இந்த லென்த் 4, இந்த லென்த் 5, இந்த லென்த் 3. அப்ப பெரிமீட்டர் என்னவா இருக்கும் 3 + 4 + 5. அப்ப ஆன்சர் 3 + 4 7, 7 + 5 12. அப்ப பெரிமீட்டர் = 12. அப்ப 12 அப்படிங்கிறது ஆன்சர்ல இருக்கா கொடுத்திருக்காங்களா பாருங்க. எஸ். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் 13th क्वेश्चन பார்க்கலாம். If a and b be a co-prime numbers, thus a² and b² are odd நம்பரா, ஈவன் நம்பரா, co-prime நம்பரா, not co-prime அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இப்ப ஏயும் பியும் co-prime நம்பர்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து இதை பார்க்கலாம். உங்களுக்கு 13th क्वेश्चनல co-prime அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்டிஜர்ஸ்ல நெக்ஸ்ட் அதோட ரியல் நம்பர் ஆகட்டும், ஸோ உங்களோட நேச்சுரல் நம்பர் ஆகட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பரை கூட நம்ம co-prime நம்பருக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய 2 நம்பர் எடுத்துக்கலாம். அப்ப 2 1 3. அப்ப 2ம் 3யும் co-prime நம்பர். அப்ப இதோட ஸ்கொயர் எப்படி இருக்கு நம்ம கெஸ் பண்ணி பார்க்கலாம். இதை சப்போஸ் a = 2ன்னு எடுத்துக்கலாம், b = 3ன்னு எடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு இதனோட ஸ்கொயரை பாருங்க. ஸ்கொயர் என்னவா இருக்கும். அப்ப a² உங்களுக்கு 4, b² 9. அப்ப 4 and 9 எப்படி இருக்கு உங்களுக்கு. அதனோட ஸ்கொயரும் co-prime தான் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்ன 4,9 is co-prime. 14th questionல a triangle ABC is right angle at B. If sin of a minus c is equal to 0, then the value of 2a plus c is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஏபிசிங்கிறது ரைட் ஆங்கிள், அதுல பி தான் உங்களுக்கு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்த 14th கொஸ்டின்ல நம்ம ஃபிகர் டிரா பண்ணிக்கலாம். அப்ப இதுதான் உங்களோட ஃபிகரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 90. அப்போ உங்களுக்கு இது பி, அப்ப இது ஏ, இந்த இடம் உங்களுக்கு சின்னு எடுத்துக்கணும். அதுல கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் sin of a minus c is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ சைன் ஆஃப் ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சைனோட எந்த டிகிரி வந்து 0 வேல்யூ. அப்போ நமக்கு நல்லா தெரியும் சைன் 0 டிகிரியாக இருந்தால் அதனோட வேல்யூ 0. அப்போ கிளியர். அப்போ இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறோம்? சைன் 0 is equal to சைன் 0 டிகிரி is equal to 0. அப்போ a minus c is equal to 0. அப்போ a equal to c. அப்போ ஏயும் சியும் சேமாக இருக்கணும்னா அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 45 இருக்கும். இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 45 இருக்கும். கரெக்ட். இப்போ அது ஆன்சரில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு 2a plus c என்ன? அப்போ 2a plus c அதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அப்போ 2a plus c. அப்போ 2a ஏயும் சியும் சேம் தான். அதுக்கு பதிலாக நம்ம இந்த சிக்கும் நம்ம என்ன போடலாம்? ஏன்னே போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் 2a plus a. அப்போ ஆன்சர் 3a. அப்போ ஏங்கிறது எவ்வளோ டிகிரி இந்த இடத்துல? 45 டிகிரி. அப்போ ஆன்சர் 3 into 45. இப்போ 3 into 45 என்ன ஆன்சர் உங்களுக்கு? 3 into 45 135 டிகிரி. அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன உங்களுக்கு? ஆன்சரில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு பி தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ பி ஈக்குவல் டு 135 டிகிரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இப்போ 15th கொஸ்டின் பார்க்கலாம். In a triangle ABC, C equal to 3 angle B equal to 2 into angle A plus angle B. The 3 angles will be. இப்போ 3 ஆங்கிளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்து 3 ஆங்கிளோட டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது கொஸ்டின் நம்பர் 15. அது ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள். அப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஏபிசி எந்த ஒரு கண்டிஷன் கொடுக்கல, அதனால ஏபிசி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதில் சி ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆங்கிள் பி பிளஸ் 2 இன்டூ ஆங்கிள் ஆஃப் ஏ பிளஸ் ஆங்கிள் பின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இதுதான் உங்களோட ரிலேஷன்ஷிப். இதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு நல்லா தெரியும் ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது 180. அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனில் பாருங்க, ஆங்கிள் சி ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆங்கிள் பி. கரெக்டா? அப்போ இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனாக நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கலாம். இது செகண்ட். அப்போ இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு ஆங்கிளாக நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆங்கிள் ஆஃப் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனோட ரிலேஷன்ஷிப் ஒன்றுனா நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்ததில் 3 ஆங்கிள் பி. அப்போ 3 ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு? 3 ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஆங்கிள் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஆங்கிள் ஆஃப் ஏ பிளஸ் ஆங்கிள் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதை பிரித்து நம்ம எழுதிக்கலாம். 3 ஆங்கிள் பி பிளஸ் 2 ஆங்கிள் ஏ பிளஸ் 2 ஆங்கிள் பி. கரெக்டா? இப்போ பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கு? 3 ஆங்கிள் இந்த இடத்துல ஈக்குவல் டு, அப்போ 3 ஆங்கிள் பி, இங்கே 2 ஆங்கிள் பி இருக்கு. அப்போ இந்த 2 ஆங்கிள் இந்த பக்கம் வந்தால் 3 மைனஸ் 1 வந்துடும். இப்போ எழுதிக்கலாம். நமக்கு 3 ஆங்கிள் பி மைனஸ் 2 ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 2 ஆங்கிள் ஆஃப் ஏ. அப்போ 3 மைனஸ் 2 1. அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 2 இன்டூ ஆங்கிள் ஏ. 2 இன்டூ ஆங்கிள் ஏ. அப்போ ஆங்கிள் ஏங்கிறது என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆங்கிள் பி. 1/2 ஆங்கிள் பி. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து நம்ம இந்த பார்ட்டில் எல்லாமே நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஆங்கிள் ஏங்கிறதுக்கு பதிலாக ஆங்கிள் ஏயோடதும் ஆங்கிள் சிக்கு பதிலாக இதையும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு. அப்போ ஆங்கிள் ஏக்கு பதிலாக என்ன போடணும்? 1/2 ஆங்கிள் பி ப்ளஸ்
அதே மாதிரி ஆங்கிள் பிக்கு பதிலாக ஆங்கிள் பின்னு எடுத்துக்கோங்க. எதில் போடுறோம்? ஆங்கிள் ஏ. கொஞ்சம் வேணா இங்கே எழுதிக்கலாம். ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180ல் ஆங்கிள் ஏக்கு பதிலாக 1/2 ஆங்கிள் பி போடுங்க. அதே மாதிரி ஆங்கிள் பிக்கு பதிலாக ஆங்கிள் பி, ஆங்கிள் சிக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிற செகண்ட் 3 இன்ட்டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180. இப்போ உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆங்கிள் பி, இப்போ எல்சிஎம் 2. இப்போ எல்சிஎம் 2 எடுத்தால் இங்கே என்ன இருக்கும்? 2 + 2 ஆங்கிள் பி ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6. அப்போ 6 ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180. இந்த 2 இந்த பக்கம் போனால் இன்ட்டு 2. ஓகேவா? இப்போ பாருங்கள் எவ்வளோ வருது? 2 8 8 + 1 9. அப்போ 9 ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 இன்ட்டு 2. அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 இன்ட்டு 2 டிவைடட் பை 9. அப்போ அது 1 டைம்ஸ், இது வந்து உங்களுக்கு 20 டைம்ஸ். அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 40. அப்போ ஆங்கிள் பி வந்து 40 டிகிரி. கரெக்டா? ஆங்கிள் பி ஈக்குவல் டு 40 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆங்கிள் பி 40 எப்படின்னா நமக்கு இதை வச்சு நீங்கள் எதை கண்டுபிடிக்கலாம்? ஆங்கிள் சிஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ஆங்கிள் சி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆங்கிள் ஏ எங்கே இருக்குது? இங்கே கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 40. அப்போ இதை கட் பண்ணால் இந்த இடத்துல 20. அப்போ ஆங்கிள் ஏங்கிறது 20 டிகிரி. அடுத்தது ஆங்கிள் சி. அப்போ ஆங்கிள் சி என்ன? ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆங்கிள் பி. அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 3 இன்ட்டு 40. அப்போ ஆன்சர் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 120. அப்போ ஆன்சர் ஆங்கிள் சி என்னவா இருக்கும்? 120. ஓகேவா? இப்போ உங்கள் கரெக்ட் ஆன்சர் என்ன பாருங்க. உங்களுக்கு 20 ஏ 20 பி 40 சி வந்து 120. ஆப்ஷனில் இருக்கா? இருக்கா பாருங்க. ஆப்ஷனில் இருக்கா? எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த 16th கொஸ்டின் பார்க்கலாம். Sixteenth question பார்க்கலாம். If in an isosceles triangle ABC, AB equal to AC is equal to 25, BC is equal to 14 centimeter, the altitude from A on BC is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 16 அதோட ஆன்சர் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எங்கே மார்க் பண்ணிக்கலாம்? அப்போ ஐசோசெலஸ் அப்படின்னா நமக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏபியும் உங்களோட ஏசியும் சேம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு கொடுத்ததுனால இது ஏ, இது பி, இது சி. அப்போ ஈக்குவல் சைடு அவங்க கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 25 25ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? இப்போ உங்களுக்கு அதோட அல்டிடியூட் கேட்டிருக்காங்க. அப்போ அல்டிடியூடு ஃபஸ்ட்டு அல்டிடியூடு நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு அல்டிடியூட் அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் தான் அதோட அல்டிடியூட். அப்போ அந்த பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ரெண்டு ஈக்குவல் சைட்லேருந்து பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணால் பேஸை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். அப்போ இந்த பார்ட்டும் ஈக்குவல். அப்போ என்ன பேஸில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிசிங்கிறது 14 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ பிசி 14 கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இது 7ஆக இருக்கணும், இது 7ஆக இருக்கணும். இப்போ உங்களோட யூனிட் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. நம்ம சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபிகர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிங்கிறது 7 சென்டிமீட்டர், டிசிங்கிறது 7 சென்டிமீட்டர், ஏபிங்கிறது 25, உங்களோட ஏசிங்கிறது 25 சென்டிமீட்டர். இப்போ கேட்டது என்ன? ஏடி கேட்டிருக்காங்க. இப்போ ஏடி எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பாருங்கள். உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஏடி கேட்டிருக்காங்களா? எஸ் அல்டிடியூட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏடி ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இதோட மிடில் பாயிண்ட் சொல்லிவிட்டு நம்ம ஏடி இப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பாருங்கள். அப்போ இது பைத்தாக்ரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தாக்ரஸ் தியரம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு
இந்த பார்ட்டை கண்டுபிடிங்க. என்ன வரும் உங்களுக்கு? அப்போ AD is equal to எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் AB ஸ்கொயர்ட் மைனஸ் BD ஸ்கொயர்ட். அப்போ AD is equal to இது எவ்வளவு? ABங்கிறது எவ்வளவு? 25. அப்போ 25 ஸ்கொயர்ட் மைனஸ் அப்போ BDங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 ஸ்கொயர்ட். இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது உங்களுக்கு? A ஸ்கொயர்ட் மைனஸ் B ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ எப்படி இதுக்கு ஆன்சர் எழுதலாம்? அப்போ ரூட் ஆஃப் A plus B into A minus B. அப்போ ஆன்சர் 25 B plus 7 into 25 minus 7. அப்போ AD equal to 25 plus 7 எவ்வளோ உங்களுக்கு? 25 plus 7 32 into 25 minus 7. அப்போ 25 minus 7 என்ன வரும் உங்களுக்கு? 18. அப்போ இதுக்கு எப்படி ரூட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. AD is equal to இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ நமக்கே தெரியும் இது எப்படி எழுதலாம்? 8 into 4ன்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல 9 எப்படி எழுதலாம்? 9 into 2ன்னு எழுதுவோம். அப்போ இந்த 4 இப்போ இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ AD is equal to இதை 8 4 into 2ன்னு எழுதுவோம். அப்போ 4 into 2 into 4 into 9 into 2. இப்போ என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? AD is equal to இப்போ இந்த 2 2 இப்போ 2 4 இருக்குது. அப்போ ஒரு 4 வந்து நம்ம வெளியில் எடுக்கலாம். இப்போ 2 into 2 இருக்குது. அப்போ ஒரு 2 எடுத்துருங்க. அப்போ 4 into 2 இப்போ 9ல் வந்து நமக்கு என்னலாம்? ரூட் 9 வந்து 3. அப்போ into 3. இப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு? AD is equal to 4 2s are 8 8 3s are 24. அப்போ AD is equal to 24 சென்டிமீட்டர் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். 17th question. If alpha beta are the zeros of f of x equal to x squared minus 5x plus b and alpha minus beta is equal to 1, then b. இப்போ உங்களுக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதில் கொஷின் நம்பர் 17. அதில் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்போ p of x is equal to x squared minus 5x plus bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த b தான் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது போக அண்ட் ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருந்து நமக்கு தெரியும் ஒரு பாலினாமியல்னா ஆல்ஃபாங்கிறது ஒரு 0, பீட்டாங்கிறது ஒரு 0. இதை வச்சு சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வச்சுட்டு சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன? மைனஸ் ஆஃப் உங்களோட ஏங்கிறது 1, பிங்கிறது -5, சிங்கிறது பி. அப்போ மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் ஆஃப் -5 பை ஏ. அப்போ ஏங்கிறது 1. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு +5. ஓகேவா? அப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 1 + 2. ஏன்னா நமக்கு ஏதாவது எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு லெட்டர் நம்ம கட் பண்ணால் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 + 2. அப்போ ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த பீட்டா கட் ஆகும். அப்போ 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 6/2. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது உங்களோட ஆன்சர். கரெக்டா? ஆல்ஃபாங்கிறது 3. இப்போ நம்ம இதில் பாருங்கள், நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் யூஸ் பண்ணோம். அடுத்து இதை வச்சுட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ என்ன? நம்ம மைண்ட் என்னன்னா பி கண்டுபிடிக்கணும். தான் நம்ம மைண்டில் நம்ம செட் பண்ணிக்கணும். நம்ம பி எங்கே இருக்குது? இந்த ப்ராடக்ட் பார்ட்டில் தான் இருக்குது. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு C/A. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா C/A. சிங்கிறது பி, இப்போ ஏங்கிறது 1. அப்போ நம்ம இதில் பாருங்கள், உங்களுக்கு ஆல்ஃபாங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்கோம்? நமக்கு 3. ஆல்ஃபாங்கிறது 3 கொடுத்துருக்கோம். அப்போ 3 பீட்டா ஈக்குவல் டு பி. இல்லைனா இதை விட நீங்கள் இங்கே கூட ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்லேயே கூட நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். இதை ரப் பண்ணிருங்க. நம்ம இதுலேயே நீங்கள் உங்கள் பி கண்டுபிடிக்கிறதுக்கு பீட்டா கண்டுபிடிச்சா நம்ம உங்களுக்கு ஈஸியாக அப்படி போட்டலாம். ஏன்னா பிங்கிறது ப்ராடக்ட். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு B/Aன்னு வச்சுட்டு இதை
நம்ம பீட்டா கண்டுபிடிக்கலாம். எப்படி பீட்டா கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 5. இப்போ ஆல்ஃபாங்கிறது 3, அப்போ 3 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 5. அப்போ பீட்டா ஈக்குவல் டு 5 மைனஸ் 3. அப்போ பீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு 2. அப்போ பீட்டாங்கிறது 2. இப்போ உங்களுக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு பி பை ஏ. பி பை ஏங்கிறது 1. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன? ஆல்ஃபாங்கிறது 3, பீட்டாங்கிறது 2. அப்போ ஆன்சர் பி இஸ் ஈக்குவல் டு 6 இருக்கு ஆப்ஷனில். எஸ், உங்களோட ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். Eighteenth question. One card is drawn from a well-shuffled deck of 52 playing cards. What is the probability of getting non-face card? இதில் non-face cardோட probability என்ன? அப்போ கட்டில் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 52 கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட probability non-face card தான் கண்டுபிடிக்கணும். அப்போ question number 18. அப்போ non-face card எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ ஃபேஸ் கார்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா 52லேருந்து அதை லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. 3 கார்டு தான் ஒரு செட்டில் 3 கார்டு இருக்கும். எது அப்படின்னா உங்களுக்கு குயின், ஜாக், கிங், இந்த 3 கார்டு தான் ஃபேஸ் கார்டுன்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒவ்வொரு பார்ட்டில் எவ்வளோ கார்டு இருக்கும்? அப்போ உங்களுக்கு 3 × 4. அப்போ ஃபேஸ் கார்டு எவ்வளவு? டோட்டல் ஃபேஸ் கார்டு வந்து 3 × 4. அப்போ 12 ஃபேஸ் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ நான் ஃபேஸ் கார்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங், அப்போ 52 கார்ட்ஸில் 12 கார்டை லெஸ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 2 - 2 0. அப்போ 40 கார்ட்ஸ் இருக்கு. ஓகே, நான் ஃபேஸ் கார்டு 40. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப், அப்போ பி ஆஃப் non-face card equal to 40 divided by 52. அப்போ உங்கள் ஆன்சர் அதானே கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, எஸ். அப்போ 40 divided by 52. இப்போ இது எந்த டேபிளில் நம்ம கட் பண்ணலாம்? 40 divided by 32 உங்களுக்கு இதில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள்லையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ 20 வருது. இங்கே எவ்வளோ டைம் வரும் உங்களுக்கு? 2 × 26. அப்போ 20/26 வருது. எகெயின் இதில் உங்களுக்கு கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 13 டைம்ஸ், இங்கே 10 டைம்ஸ். அப்போ ஆன்சர் 10/13. ஓகேங்க, வைவியன் 2 டேபிளில் கட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் 10/13. ஆப்ஷனில் இருக்கா உங்கள் ஆப்ஷனில் 10/13ங்கிறது? எஸ், சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 19th கொஸ்டின் பார்க்கலாம். Nineteenth question. One point minus b comma a divides the join of a minus 3 comma minus 1 and b minus 8 comma 9. Then the value of a is ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு a bன்னு உங்களுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. இந்த சைடு ஏங்கிற பாயிண்ட், இந்த சைடு பிங்கிற பாயிண்ட். இதில் ஏங்கிற பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா -3 comma -1 கொடுத்துருக்காங்க. பிங்கிற பாயிண்ட்டு -8 comma 9 கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டது இங்கே ஒரு பாயிண்ட் வந்து இதை டிவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து -6 a. அப்போ ஏ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணலாம் பாருங்கள் இந்த கொஸ்டினை. ஃபஸ்ட்டு நமக்கு இதில் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம x, yன்னு எடுத்துக்கலாம். இப்போ x, yன்னு எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு ரேஷியோ தெரிஞ்சாதான் இந்த ஏ கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கான ரேஷியோவை நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ரேஷியோவை m1 m2ன்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இந்த பாயிண்ட்டு பின்னு காமனாக பின்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போ உங்களோட பாயிண்ட் செக்ஷன் ஃபார்முலா, அதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x =
m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2 கமா இது x கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அதே மாதிரி y கண்டுபிடிக்கணும்னா y is equal to m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி எங்கே வேல்யூ இருக்கு பாருங்க, எக்ஸில் இருக்கா ஒயில் இருக்கா. அப்போ எக்ஸில் இருந்தால் எக்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம m1 m2ஓட ரேஷியோவை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதை வச்சு ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு m1 m2ங்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட்டை இதை x1 இதை y1 இதை x2 y2ன்னு மார்க் பண்ணிக்கணும். அப்போ m1 தெரியாதனால m1 எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும், இது எக்ஸு இது கமா ஒய். அப்போ எக்ஸுங்கிறது உங்களுக்கு 6. இப்போ -6 ஈக்குவல் டு m1. அப்போ x2 என்னவா இருக்குது, m1 -8 ப்ளஸ் m2 அப்படிங்கிறது தெரியாதனால m2 மார்க் பண்ணிக்கலாம். அப்போ m2 x1ங்கிறது என்ன -3 divided by m1 plus m2. இப்போ -6 of m1 plus m2, இந்த m1 m2வை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கும். இங்கே என்ன இருக்குது பாருங்க, -8 m1, இங்கே இடத்துல -3 m2ன்னு இருக்கு. இப்போ m1லாம் ஒரு சைடு m2எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். -6 m1 -6 m2 equal to -8 m1 -3 m2. இப்போ m1 எல்லாம் லெஃப்ட் சைடு, m2 எல்லாம் இந்த சைடு கொண்டு போங்க. -6 + 8 m1, அப்போ -3 இந்த சைடு வந்தால் 6 m2. கரெக்டாக? m1 m2 m1 ஒரு சைடு, m2 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருக்கும். இப்போ என்ன இருக்கும், 8 - 6. அப்போ 8 - 6 2. அப்போ 2 m1, இந்த இடத்துல -6 plus 3. அப்போ ஆன்சர் 3. அப்போ 3 m2. அப்போ m1 by m2 ரேஷியோ என்ன? அப்போ m1 இந்த நம்பர் இந்த பக்கம் வரட்டும். m1 by m2 இப்படி எழுதிக்கங்க. இங்கே m1 எழுதியிருக்கோம், இந்த 2வை கீழே கொண்டு போங்க. அப்போ 3 இந்த m2 இந்த பக்கம் வரணும். m1 by m2. அப்போ ரேஷியோ இது m1ங்கிறது 3, இது வந்து 2. அப்போ ரேஷியோ என்ன, 3:2. அப்போ இந்த 3:2ங்கிற ரேஷியோவை யூஸ் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் ஏ கிடைக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாமா? அப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பார்ட்டு போடுவோம், நமக்கு ஒய்க்கு பதிலாக ஏ போடுங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு, அப்போ m1ங்கிறது என்ன உங்களுக்கு 3. அப்போ 3 y2ங்கிறது 9 ப்ளஸ் m1ங்கிறது என்ன 3:2. ஓகேவா? m1ங்கிறது 3. அப்போ m2 அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு m2ங்கிறது 2. அப்போ 2 into y1ங்கிறது எவ்வளவு, -1 divided by m1 plus m2. அப்போ 3 plus 2. அப்போ a equal to 27 minus ஆன்சர் என்ன உங்களுக்கு 2 divided by 5. அப்போ ஆன்சர் a equal to 25 divided by 5. அப்போ a is equal to 5. லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் an irrational number is always terminating, repeating, non-terminating, repeating, non-terminating, non-repeating. ஸோ நமக்கு அதனோட ஆன்சர் என்ன இருக்கும், non-terminating, non-repeating தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அப்போ டி தான், ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர்.